வியூகம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய வியூகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அமெரிக்காவிலிருந்து காணொளியில் இணைகிறார். அமெரிக்காவில் மேயோ கிளினிக்கில் தொற்றுநோய் தடுப்பு ஆராய்ச்சி பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் பிரியா சம்பத்குமார் அவர்களைத்தான் இன்றைய வியூகம் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் டாக்டர். வணக்கம். அமெரிக்காவில் நிலைமைகள் எப்படி இருக்கு டாக்டர்? இப்போதைக்கு அமெரிக்கால கோவிட் நிலைமை ரொம்ப நல்லா இருக்கு. கேசஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. கேசஸ் இருக்கிற கேசஸ்லயும் ரொம்ப சிவியர் இல்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மாஸ்க்ன்றது அங்க கட்டாயம் தேவையில்லை அப்படின்ற நிலைமையை அடைஞ்சிட்டீங்களா? இப்போ சிடிசி இப்பதான் இப்போ ஒரு ஃபியூ டேஸ் பேக் சொல்லியிருக்காங்க, வேக்சினேட் ஆனவங்க மாஸ்க் தேவையில்லைன்னு. ஓகே ஓகே. இந்தியாவில் கொரோனா இரண்டாவது அலை ரொம்ப கடுமையாக தாக்கிட்டு இருக்கு. உலக நாடுகள் இந்தியாவினுடைய இந்த இரண்டாவது அலை பேரிடரை எப்படி கவனிக்கிறீங்க டாக்டர்? ஸோ நாங்கள் இவ்வளோ தூரத்தில் உட்காந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு தான் இருக்கோம். இந்தியாவில் யூஎஸ்ஏல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நாளில் நிறைய ஃபோன் கால் வருது. இந்தியாவில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்கல, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு. ஸோ இந்தியாவில் இருக்கிற கேசஸ் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் இந்த டைமில் ரொம்ப பயப்பட்டோம். அப்போ நடக்கலை. இப்போ வந்து கேசஸ் அன்இமேஜினபிளாக இருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு இந்தியாவோட சிச்சுவேஷன் பார்த்துட்டு. முதல் அலையின் போது எல்லாருமே பயந்தாங்க, இந்தியா மாதிரி பல நூறு கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் வெற்றிகரமாக முதல் அலையை சமாளித்தோம். அப்போ பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. ஆனால் இரண்டாவது அலை ரொம்ப மூர்க்கமாக தாக்குது, ரொம்ப கடுமையாக இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இந்த இரண்டாவது அலையில் இந்தியா சிக்கிக்கொள்ள என்ன காரணம்? முதல் அலை வரும்போது கவர்மெண்ட் ரொம்ப ப்ரோஆக்டிவா இருந்தது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே நேஷனல் லாக்டவுன் போட்டாங்க. அந்த லாக்டவுன் ரொம்ப ஹார்ஷா இருக்குன்ட்டு நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. ஆனால் அந்த லாக்டவுனால தான் கேசஸ் மேனேஜ் பண்ண முடிஞ்சது ஃபர்ஸ்ட் வேவ்ல. அது அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் விட்டு போச்சு. இந்தியாவில் இருக்கிறவங்க எப்படியோ இம்யூனா இருக்காங்க கோவிட்க்கு. இந்தியாவில் இருக்கிறவங்க ஜெனட்டிக்ஸ் வேற, அவங்களுக்கு கோவிட்ல அவ்வளோ பாதிக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுது. இந்த ஃபீலிங்னால கம்ப்ளீட்டா ஒண்ணுமே ப்ரிகாஷன்ஸ் இல்லாம போயிடுது. நவம்பர் மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஜாஸ்தி யாரும் போடல. ரொம்ப பெரிய பெரிய கேதரிங்ஸ், நிறைய கேதரிங்ஸ் நடந்தது. தீபாவளியிலேருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி மார்ச் எலெக்ஷன்ஸ் வரலையும். இதுதான் காரணம். இவ்வளோ மாஸ் கேதரிங்ஸ் நடந்து அண்ட் கோவிட் இந்தியா விட்டு ஒன்றும் போல. கேசஸ் இருந்துட்டே தான் இருந்தது லோ லெவல்ல. இந்த லோ லெவல்ல கேசஸ் இருக்கும்போது அந்த வைரஸும் மியூட்டேட் ஆயிட்டே இருந்தது. ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷியஸாக ஆக்கிடுது கோவிட. அதே டைம்ல இவ்வளோ மாஸ் கேதரிங்ஸ் இருக்கிறதுனால அது ஸ்ப்ரெட் ரொம்ப ஈஸி ஆயிடுது. அண்ட் ஒரு அளவுக்கு மேலே போன அப்புறம் கேசஸை கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நிலைமையில இருக்கோம் இப்போ இந்தியாவில். ஸோ அந்த எல்லையை நம்ம தாண்டிட்டோம், அபாய கோட்டை தாண்டிட்டோம்னு பார்க்குறீங்களா? கம்ப்ளீட் ரெட் ஜோன், வெரி வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கும் இப்போ இந்தியாவில். கொரோனா பேரிடரை பொறுத்தவரை எல்லா நாடுகளும் அந்த ஜீரோ டவுன் பண்ணுவது தான் எல்லாருக்குமே ஒரு சேஃபான, ஒரு கம்ஃபர்டான ஒரு நிலையை உருவாக்கும். அந்த சூழலில் இந்தியா மாதிரியான ஒரு பெரும் மக்கள் தொகையை கொண்ட நாட்டில் இந்த பாதிப்பு வீரியமாக இருப்பதை அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி பார்க்குறாங்க? உங்களை மாதிரி இந்த தொற்றுநோய் தடுப்பு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறவங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி டாக்டர் சயின்டிஸ்ட் வந்து இந்தியாவை பார்த்து ரொம்ப கன்சர்ன்டா தான் இருக்காங்க. ஜெனரல் பப்ளிக் அமெரிக்கா மட்டும் இல்லை, வேர்ல்டு முழுவதும் எப்படி பார்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுது கோவிட் 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 நியூஸ் கேட்டு. இப்போ அவங்க இருக்கிற இடத்துல கோவிட் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நியூஸை ஷட் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கலான்ட்டு தான் தோன்றுறது. யாருக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம உண்டாக்கணும். ஏன்னா இந்தியால நடக்கிறது இந்தியால மட்டும் இருக்காது, எல்லா நாட்டுகளுக்கும் பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க இப்ப யூஎஸ்ல இதை பத்தி பேசிட்டே இருக்கோம். இந்தியால நடக்கிறது எல்லாரையும் பாதிக்கும்ட்டு அந்த மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கோம். பட் ஃப்ராங்கா சொன்ன போனா ஆவரேஜ் பர்சன் இன் அமெரிக்கா
மாஸ்க்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. ஆ இந்த நியூஸ் கேட்கறதுல. இந்தியன்ஸ் இன் அமெரிக்காக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு. பட் அமெரிக்கன்ஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம மாஸ்க் எடுத்துட்டு வெளிய போலாம். நம்ப வந்து பேஸ்பால் கேம்க்கு போலாம், ஃபுட்பால் கேம்க்கு போலாம், சின்ன சின்ன பார்ட்டீஸ்க்கு போலான்ட்டு இதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுல இப்போ டாக்டர் இப்போ 2வது அலை அது தீவிரமா இருக்கிறப்பயே 3வது அலை வரும் அப்படின்னு இங்கெல்லாம் தமிழகம்லாம் தயாராயிட்டு இருக்கு. ஆனா நீங்க 3வது அலைக்கெல்லாம் தயாராக இல்லையா? நீங்க மாஸ்க் ஃப்ரீன்னு சொல்றீங்க. தடுப்பூசி போட்டதுனால 3வது அலை வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஆம், நாங்க வந்து தடுப்பூசி வந்து மோர் தென் 60% ஆஃப் த பாப்புலேஷனை வேக்சினேட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து தேர்ட் வேவ் வந்தாலும் அவ்வளோ சீரியஸா இருக்காதுன்ட்டு நினைக்கிறோம். இப்ப இந்த வைரஸ் வந்து ஒண்ணு எங்களுக்கு ஒரு லேர்னிங் இருந்ததுன்னா இது ரொம்ப அன்பிரடிக்டபிள். ஸோ நிச்சயமா வராதுன்ட்டு சொல்ல முடியாது. பட் வந்தா வி திங்க் கம்மி சின்ன வேவா வரும். ஸோ அதுக்கு நமக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டினியூஸா டாக்டர்ஸ் நர்சஸ் ரெடியா தான் இருக்காங்க. இப்போ அமெரிக்கால டெஸ்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ தேர்ட் வேவ் வந்ததுன்னா நமக்கு ஏர்லி மார்னிங் சைன்ஸ் இருக்கும், கேஸ் கவுண்ட்ஸ் அதிகமா ஆகும்போது வி வில் பி ஏபிள் டு ரியாக்ட் டு தட்னு அந்த நினைப்புல தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப இந்தியால தேர்ட் வேவ், இப்ப நம்ம செகண்ட் வேவ்ல தான் நம்ம எல்லா எனர்ஜிஸும் ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்ட் வேவ் வருமா வராதான்ட்டு நம்ம கையில இருக்கு. இப்ப இருக்கிற ஆக்ஷன்ஸ் தான் வில் டிட்டர்மின் தேர்ட் வேவ் வருமான்னு. அது இன்எவிட்டபிள்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இப்போ செகண்ட் வேவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இதுலேருந்து நம்ம வேக்சினேஷன் எவ்வளோ பேருக்கு வேக்சினேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரை வேக்சினேட் பண்ணி கண்டினியூட் டெஸ்டிங் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணி அந்த டெஸ்ட் கவுண்ட்ஸ் ஏறும்போது மறுபடியும் லோக்கலைஸ் லாக்டவுன்ஸ் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தோம்னா தேர்ட் வேவ் கண்ட்ரி வைடா வராம நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அந்த பரவல் நாடு முழுவதும் பரவாம பார்க்கலாம் அப்படின்றீங்க. இதுல ஒரு பார்வை முதல் அலையில் இந்தியாவிலும் பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் முதியவர்கள் பாதிக்கப்பட்டாங்க, இணை நோய்கள் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் 2வது அலையில் இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. சடன் டெத்தை பார்க்குறோம், இளைஞர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு போகிறாங்க, இறப்பை பார்க்குறோம். 3வது அலையில் குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் ஏன் நடக்குது? இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா மொத்தம் ஹார்ட்லி 3% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் வேக்சினேட்டட். ஆனா நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்ல தான் ஆரம்பிச்சோம் வேக்சினேஷன். ஸோ ஓவர் 60 ஓவர் 65ல பாத்தீங்கன்னா 35 to 40% வேக்சினேஷன் போட்டிருக்காங்க. அதனால அவங்கள வந்து அவ்வளோ கேசஸ் இல்லை. ஸோ அடுத்தது யங்கர் பீப்புள், அவங்கள பாதிக்கிறது. இன்னொன்னு என்னன்னா வயசானவங்க இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு அவங்க மனசுல. அவங்க அவ்வளவா வெளியே போறது இல்ல, வெளியே போனா மாஸ்க் போடுறாங்க, அது இருக்கு. யங்கர் பீப்புள் அகெயின் அவங்களுக்கு பயமே இருக்குல்ல. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், கடை, எலெக்ஷன் ரேலின்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. அதனால தான் இந்த யங்கர் ஏஜ் குரூப்ல இவ்வளோ கேசஸ் பார்க்குறோம். இன்னொன்று வந்து மாஸ்க் இல்லாம எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்போஷர் வந்து நிறைய வைரஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆகுது. இந்த மாதிரி நிறைய வைரஸ் இருக்கும்போது அந்த டிசீஸ் ப்ரோக்ரெஷனும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும். அதனால தான் யங் பீப்புளுக்கு இவ்வளோ இன்ஃபெக்ஷன் இருக்கு. அண்ட் அவங்கள ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் ஆகி 2-3 டேஸ்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி டெத்ஸும் நடக்குது. மாஸ்க் இல்லாமல் ஒரு தொற்று ஏற்படுறது ரொம்ப வீரியமா இருக்கும்னு சொல்றீங்க. அதனாலதான் மாஸ்க் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். வேக்சினேஷன் வரலையும் எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு இருக்கணும். வேக்சினேட் ஆனவங்களும் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற வேக்சின்ஸ் கோவிஷீல்டு, கோவேக்சின் எல்லாம் வந்து 100% எஃபெக்டிவ் இல்லை. 70% தான் எஃபெக்டிவ் அட் ப்ரிவென்டிங் இன்ஃபெக்ஷன். அது வந்து இப்போ 100 பேருக்கு வேக்சின் போட்டோம்னா 30 பேருக்கு கோவிட் வர சான்ஸ் இருக்கு. இந்த கோவிட் 30 பேர்ல வந்தவங்களுக்கு ஆனா ஒருத்தருக்கு தான் சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வரும். பாக்கி 29 பீப்புள் மைல்டு இன்ஃபெக்ஷன். ஆனா இந்த மைல்டு இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனாலதான் வேக்சின் போட்டவங்க கூட மாஸ்க் போட்டுட்டு இருக்கணும். ஆனா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ஒரு கவலையை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து 50 விழுக்காட்டினர் மாஸ்கே அணிவதில்லை,
அணிபவர்கள்லையும் வந்து சரியா அணிவதில்லை, மூக்கை கவர் பண்ணலை, தாடையில் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க? ஏன்னா இந்தியாவில் மாஸ்க் அணிதல் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? நான் பார்க்கறதெல்லாம் டிவில வர இமேஜஸ் தான் பார்க்குறேன். அதனால தான் வந்து உங்க மாதிரி நியூஸ் மீடியா தான் இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போடணும். மாஸ்கோட இம்பார்ட்டன்ஸ், மாஸ்கை எப்படி கரெக்ட்டா போடணும்ன்ட்டு. ஸோ சில பேர் மாஸ்க போடுறதே இல்ல. சில பேர் சரியா போடுறது இல்ல. அப்புறம் அதர் எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. 2 மாஸ்க், 3 மாஸ்க்ன்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து தப்பு தான். மாஸ்க் வந்து 1 மாஸ்க் போதும். இந்த மாஸ்க் வந்து நம்ம கடையில வாங்குற சர்ஜிக்கல் மாஸ்கா இருக்கலாம், இல்ல கிளாத் மாஸ்கா இருந்தாலும் பரவாயில்ல. கிளாத் மாஸ்கா இருந்தா அட்லீஸ்ட் 2 லேயர் ஆஃப் கிளாத் இருக்கணும். அண்ட் இந்த ஓகே. மாஸ்க் வந்து கரெக்டா நம்ம மூக்கு, வாய மூடணும். கிளாத் மாஸ்க் போடுறதுல அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்கு 100% ஆஃப் த டைம் நம்மளால போட முடியும். ஓ. மாஸ்க் ரொம்ப 2 மாஸ்க் போட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, ரொம்ப ஹாட்டா இருக்கும், பிரீத் பண்றது கஷ்டமா இருக்கும். அத கீழ கீழ எடுத்துட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி மாஸ்க்ல யூஸ் இல்ல. அதனால தான் இந்த டபுள் மாஸ்கிங் தேவையில்லங்கிறேன். ஆனா என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இங்கு பலருமே கூட டபுள் மாஸ்கிங் போடுங்க. காரணம் வந்து இந்தியன் வேரியன்ட். வைரஸ் வந்து வீரியத்தன்மையோடு போயிடுச்சு. அதனால 2 மாஸ்க் போடணும் அப்படின்னு சிலர் ரொம்ப தற்காப்பா 2 மாஸ்க்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அது தவறுன்னு சொல்றீங்களா? அது தவறுன்ட்டு எனக்கு தோன்றுது. இதே தான் யுஎஸ்ஏலயும் வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக் சில பேர் சொன்னாங்க. இது ம். வந்து நம்ம பிராக்டிகலா இல்லையான்ட்டு பார்க்கணும். ம். எது பிராக்டிகலோ அது பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இது மாஸ்க் வந்து 100% ஆஃப் த டைம் நம்ம வேற மக்களோட இருக்கும்போது போட்டிருக்கணும். அண்ட் ம். 2 மாஸ்க் போட்டுட்டு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு மேல நம்மளால இருக்க முடியாது. ம்ஹ்ம். அதனால தான் ஒரு மாஸ்க் கரெக்ட்டா போட்டுட்டு கன்டினியூஸா போட்டுட்டு இருந்தோம்னா அது பெட்டர். மாஸ்க் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கவசம். எப்படி முதல் கவசம் தடுப்பூசின்னு சொல்றோமோ, அது மாதிரி முக்கியமான கவசம் அப்படின்றது முகக்கவசம் அப்படின்னு. ஆனா இந்தியா மாதிரியான ஒரு பெரும் நிலப்பரப்பு கொண்ட இப்ப நிறைய மக்கள் தொகை, அதுவும் கிராமப்புறங்கள்ல இருக்கிறாங்க. அவங்க சரியா வந்து மாஸ்க் அணிகிறதுல ரொம்ப குறைபாடு இருக்கு. இன்றைய நிமிடம் வரைக்குமே WHO-வும் கவலைப்படுறாங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமும் கவலைப்படுது. இதை எப்படி நம்ம அமல்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க தான் எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணணும். ம்ஹ்ம். இது வந்து கவர்மெண்ட் சொல்லி நடக்காது. நியூஸ் மீடியா சொல்லி தான் இத இம்ப்ரூவ் பண்ண முடியும் மாஸ்கிங் பிராக்டிஸ். ம். அண்ட் இந்தியால வந்து ஜனத்தொகை இவ்ளோ அதிகமா இருக்கிறதுனால, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிறது ரொம்ப கஷ்டம். ம். 3 ஃபீட், 6 ஃபீட் இந்தியால எங்க இருக்க முடியும்? அந்த 3 ஃபீட் ரேடியஸ்லயே ஒரு 10 பேர் இருப்பாங்க நம்ம வெளிய போனா. அதனால மாஸ்கிங் இன்னும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ம். தடுப்பூசியை பொறுத்தவரைக்கும் அமெரிக்கா என்ன மாதிரியான உத்திய கடைபிடிச்சிங்க? ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் முதல்ல முன்கள பணியாளர்கள் அப்படின்னாங்க. அப்புறம் 45 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் அப்படின்னாங்க. பலருமே வந்து கவலை தெரிவிக்கிறாங்க. இந்த வேகம் போதாது, இன்னும் துரிதப்படுத்தணும் அப்படின்னு. இந்த தடுப்பூசி போடுவதற்கான பாலிசி அமெரிக்காவுல எப்படி இருக்கு? இந்தியாவுல எப்படி இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்க டாக்டர்? அமெரிக்கால இதே மாதிரி தான் அனுப்பிச்சாங்க. முதல்ல போட்டது ஃப்ரண்ட் லைன் வொர்க்கர்ஸ். ஏன்னா ஹெல்த் கேர் வொர்க்கர்ஸ் வந்து ஈஸியா ட்ரெயின் பண்ண முடியாது. அவங்க வந்து சிக்னஸ்ல வொர்க் பண்ண முடியாம இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். பாக்கி எல்லாருக்குமே ம். நாட்டுக்கே. அதனால ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் வொர்க்கர்ஸ்க்கு தான் போட்டாங்க. அடுத்தது பாக்கி எசென்ஷியல் வொர்க்கர்ஸ். இந்த கடையில வொர்க் பண்றவங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வொர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 65 அண்ட் ஓல்டர்ன்னு ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா 85 அண்ட் ஓல்டர்ன்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஃபியூ டேஸ் கழிச்சு 75 அண்ட் ஓல்டர் இந்த மாதிரி தான் ஸ்டெப் வைஸா வந்தாங்க. ம். இப்ப வந்து எல்லாருமே 12 அண்ட் ஓல்டருக்கு வேக்சின் போடலான்ட்டு வந்திருக்கு. பட் அது அந்த லெவலுக்கு வரதுக்கு டிசம்பர் 20ல ஆரம்பிச்சு இப்ப மே 20க்கு மேல தான் எல்லாருக்குமே ஓப்பனா இருக்கு. சோ ம்ஹ்ம். நிச்சயமா இவ்ளோ பெரிய நாட்டுல இவ்ளோ வேக்சின் சப்ளை, இவ்ளோ ரிசோர்சஸ் இருந்தும் கூட 5 மாசத்துக்கு மேல ஆயிருக்கு. ம். இந்த இந்த லெவலுக்கு வரதுக்கு. சோ இந்தியாலயும் அவ்ளோ டைம் எடுக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இந்தியால வேக்சின் இல்ல. அதுதான் மெயின். ம். வேக்சின் சப்ளை வந்து இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தான் இந்தியால இன்கிரீஸ் பண்ணணும். முக்கியமான விஷயம். ஏன்னா அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 7 மாசம் ஆகுது அப்படின்னா, பல மருத்துவர்கள் யூகிக்கிறாங்க. இது இந்த பேஸ்ல நீங்க வந்து தடுப்பூசி போட்டா அடுத்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் கூட போட வேண்டிய தேவை இருக்குமோ அப்படின்றாங்க.
அதுல தடுப்பூசி பற்றாக்குறை இருக்கு, மத்திய அரசால் பகிர்ந்தளிப்பதுல சிக்கல்கள் இருக்கு. இதை எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிலேருந்து வேக்சின் தேவை. ஏன்னா இந்தியாவால வேக்சின் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஆனா அது பண்றதுக்கு செவரல் வீக்ஸ் ஆகும். ஸோ இருக்கிற வேக்சின் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹாட்ஸ்பாட்ஸுக்கு WHO அந்த கோவேக்ஸ் ப்ரோக்ராம் அனுப்பணும். இந்தியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வேக்சினை வந்து எப்படி எவ்வளோ ஃபாஸ்டா எந்த பேஸ்ல டெலிவர் பண்ண முடியுமோ பீப்புளுக்கு அந்த பேஸ்ல டெலிவர் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஏஜ் பேஸ்ட் கிரைட்டீரியா தான் பெஸ்ட். ஏன்னா ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் பத்தி நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம் யாருக்கு டயபிட்டிஸ் இருக்கு யாருக்கு இல்லைன்ட்டு. ஸோ ஏஜ் பேஸ்ட் கிரைட்டீரியா தான் ஈஸியஸ்ட் டு குவிக்லி அப்ளை. அடுத்தது நான் இது முன்னையே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி வேக்சின் கொடுக்கறது யாருக்கு ரொம்ப அவசியமோ வேக்சின் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்தியால இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ் யூஸ் பண்றவங்க சிட்டிஸ்ல இருப்பாங்க, கொஞ்சம் வசதியானவங்க தான் பண்ண முடியும். ஸோ எப்படியாவது வீட்டுக்கு போய் வேக்சின் கொடுக்கணும். அப்பதான் இது ஃபாஸ்டாவும் சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும் இந்தியாவோட வேக்சினேஷன் ப்ரோக்ராம். தடுப்பூசி போடுவதில் தமிழகம் போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னோடி மாநிலம் அப்படின்னே சொல்லலாம். நினைச்சு கையிருப்பு இருந்ததுன்னா ஒரு வாரத்திற்குள்ளேயே கிராமங்கள் எல்லாம் போடக்கூடிய அளவுக்கு நமக்கு கட்டமைப்பு இருக்கு. ஆனால் பிரச்சனையே தடுப்பூசி கையிருப்பு இல்லை. தமிழக அரசே சர்வதேச கொள்முதல் செய்வதற்காக டெண்டர்லாம் விடுறாங்க. ஆனால் நாம் படிக்கிற செய்திகள் வந்து உலகளாவிய அளவிலேயே கையிருப்பு இல்லை அப்படின்ற ஒரு பார்வை. வளர்ந்த நாடுகள் தேவைக்கு அதிகமாக கையிருப்பில் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல். இதை எப்படி உலக நாடுகள் கடக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழகம் போன்ற மாநிலங்கள் இதை எப்படி சமாளிக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து நம்ம எல்லாருமே அட்வொகேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்ப நான் இருக்கிற ஊர் மினசோட்டால 12 வயசு 13 வயசு பசங்களுக்கு எல்லாம் ஊசி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 1.5 வருஷமா டீல் பண்ணிட்டு இருக்கோம் கோவிட்ல. ஒண்ணு வந்து நல்லா தெரியும், சின்ன பசங்களுக்கு கோவிட் வரதுக்கு கோவிட் ரொம்ப வருது. ஆனா அவங்களுக்கு அதுல ரொம்ப சிக்கா ஆறுதில்ல அவங்க. சோ இந்த டைம்ல அவங்களுக்கு வேக்சினேட் பண்றது மெயின் ரீசன் வந்து அவங்க வீட்ல இருக்கிற ஓல்டர் பீப்புள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான். சோ ஓல்டர் பீப்புளுக்கு ஆல்ரெடி வேக்சினேஷன் பண்ணியாச்சு. சோ இந்த டைம்ல யங் பீப்புளுக்கு வேக்சினேட் பண்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. அந்த அந்த மனப்பான்மை ஆனா இல்ல. நம்ம நாடு நம்ம பீப்புள ப்ரொடெக்ட் பண்ணணும்ட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இதுல என்ன மறந்துடுறாங்கன்னா, வேற நாட்டுல கோவிட் இருந்ததுன்னா அது வந்து அங்கேயே இருக்காது, எல்லா நாட்டுக்கும் தான் பரவும். சோ வந்து இந்தியாவை ஹெல்ப் பண்றது அமெரிக்காவை ஹெல்ப் பண்ற மாதிரி. அது வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதுக்கு தாட் கொடுத்தாங்கன்னா they will realize it. அண்ட் USA இருக்கிற சயின்டிஸ்ட் அதே தான் சொல்லிட்டே இருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. நீங்க சொல்றது முக்கியமான அம்சம். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் கவலையோடு கவனிக்கணும். யாருக்கு முதல்ல தேவையோ அவர்களுக்கு தடுப்பூசி போகணும் அப்படின்ற ஒரு உலகளாவிய கொள்கையே வகுக்கப்படணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பார்வை. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு நாடுல இருந்தது அப்படின்னா அது மீண்டும் எல்லாரையும் அன்சேஃபா மாற்றும் அப்படின்றது முக்கியமான பார்வை. இந்த தடுப்பூசி போடுறதுல அதுவும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு உருமாறிய கொரோனா அப்படின்லாம் சொல்றோம், வேகம் தேவையா? இவ்வளவு கால அளவுகளுக்குள் போட்டுறணும் அப்படின்னு ஒரு காலம் இருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இடைவெளிக்குள் நீங்க எல்லாம் போட்டுறணும் அப்படின்ற பார்வை இருக்கா? ஸோ எக்ஸாக்டா ஒரு டைம் லிமிட் இல்ல. பட் எவ்வளவு வேகமா போடுறோமோ அவ்வளோ நல்லது. ஸோ இது வந்து 6 வீக்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கு, இல்ல 2 வீக்ஸ் தான் டைம் இருக்குன்ட்டு இல்ல. பட் எவ்வளவு வேகமா நம்ம வேக்சினேட் பண்றோமோ அவ்வளோ குவிக்கா பேண்டமிக்கை கண்ட்ரோல் பண்ணுவோம். அண்ட் அந்த வந்து இன்னும் வேரியன்ட்ஸ் இவால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மியா இருக்கும். ஸோ இந்த வேரியன்ட் வந்து எப்படி வருதுன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் பரவும் போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த வைரஸ் ரெப்ளிகேட் ஆகும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிறது அதோட ரெப்ளிகேஷன் சைக்கிள்ல. ஸோ நம்ம உடம்புல மட்டும்தான் அந்த வைரஸ் ரெப்ளிகேட் ஆகும் ஒரு ஹியூமன் பீயிங்குள்ளார. ஸோ அந்த மாதிரி ஒரு 100 பீப்புளுக்கு பரவித்துனா 100 மிஸ்டேக்ஸ் இருக்கும். இதுல வந்து 100,000 பீப்புளுக்கு பரவித்துனா 100,000 மிஸ்டேக்ஸ் இருக்கும். இந்த 100,000 மிஸ்டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு புது வேரியண்ட்டை உண்டாக்கும். அதுதான் வந்து அதனாலதான் இன்ஃபெக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணா வேரியன்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க சொல்வதில் முக்கியமான அம்சம்,
இப்போ WHO கூட அண்மையில் ஒரு கவலை தெரிவிச்சிருந்தாங்க. நம்மளால் தடுப்பூசியை விரைவாக போட முடியுமா அப்படின்னு தெரியல உலக அளவில். த ஹேர்ட் இம்யூனிட்டி, சந்தை எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது அப்படின்னு அவங்க கவலையை தெரிவிக்கிறாங்க. இதில் உருமாறிய கொரோனா நம்ம காலம் தாமதம் செய்கிற போது இந்த வைரஸ் உருமாறிட்டே இருந்தால் முன்பு போட்ட தடுப்பூசி பயனற்று போக வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு அச்சம், ஒரு அபாயம் இருக்கா? இருக்கு. இப்போதைக்கு நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, வேக்சினோட எஃபிகசி கம்மியாகுது இந்த மாதிரி வேரியன்ட்ஸ்க்கு. பட் கம்ப்ளீட்டா இன்எஃபெக்டிவா ஆயிடுறது இல்ல. ஸோ இப்போ இந்த வேக்சின் போட்டவங்களுக்கு அகெயின் இந்த வேரியன்ட்னால இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வரலையும் இந்த டெத் ரேட்டும் சீரியஸ் இல்னஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் ரேட்டும் கம்மியா தான் இருக்கு. ஓகே. ஒருவேளை உருமாறி வந்தாலும் கூட இந்த தடுப்பூசி ஓரளவுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், மரணத்தை நிகழ்விக்காது அப்படின்னு கருதலாம். எக்ஸாக்ட்லி, நீங்க கரெக்டா தமிழ்ல நல்லா சொல்றீங்க டாக்டர். இதுல இன்னொரு முக்கியமான அம்சம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்களே செய்திகள் எல்லாம் பார்த்திருக்கலாம், நமக்கு இருக்கிற ஆப்ஷனே தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் கோவாக்சின் இருக்கு, கோவிஷீல்டு இருக்கு, 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அதுலயே மக்களுக்கு பெரிய குழப்பம், இதை போடுறதா அதை போடுறதா, இல்லை இதுதான் பெஸ்ட் இல்லை அதுதான் பெஸ்ட் அப்படின்ற தயக்கத்திலேயே பலர் இருக்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தடுப்பூசி வேண்டாம், எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஏதாவது வந்துருன்ற அச்சத்தில் ஒதுங்குகிறார்கள். இன்னொரு செட் வந்து இல்லை இன்னொன்று புது நாட்டிலேருந்து வருதான், அது வரைக்கும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிகசி அது வந்து இன்னும் வீரியத்தோடு இருக்கும் அப்படின்ற அந்த தாட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு விளக்கமாக இந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும்னா தடுப்பூசி குறித்து என்ன சொல்லுவீங்க? ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் ஒரே கொஸ்டின்ல கேட்டுட்டீங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்றேன் பதில். வந்து இந்த சுகர், பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேக்சின் எடுக்க தயங்கக்கூடாது. இவங்களுக்கு தான் வேக்சின் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கோவிட் வந்தா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க தான் மெயினா எடுக்கணும் வேக்சின். இந்த வேக்சின்னால அவங்களுக்கு ஒரு பாதிப்பும் இருக்காது. சோ அது ஒண்ணு. அடுத்தது வந்து எந்த வேக்சின் பெட்டர் கேட்டீங்க. எந்த வேக்சின் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் பெட்டர். ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம் பேஸ் ஆஃப் வேக்சினேஷன். இன்னைக்கு என்ன வேக்சின் அவைலபிளா இருக்கோ அதை தான் நீங்க உடனே எடுத்துக்கணும். இப்போ 3 months லேட்டர் 5 months லேட்டர் வேற ஏதாவது வேக்சின் இருந்ததுன்னா மறுபடியும் வேணா நீங்க போய் போட்டுக்கலாம், சப்ளை இருந்ததுன்னா. பட் நீங்க வந்து இந்த வேக்சின் எனக்கு வேண்டாம், அந்த வேக்சினுக்கு வெயிட் பண்றேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய மிஸ்டேக். ஏன்னா இப்ப சிச்சுவேஷன் ரொம்ப டயரா இருக்கு. இப்பதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. உங்களுக்கு பார்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருந்தா கூட நோ ப்ரொடெக்ஷனோட அது பெட்டர். சோ நிச்சயமா எந்த வேக்சின் கிடைக்குமோ அந்த வேக்சின் இப்ப போட்டுக்கணும். எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்றீங்க. ஆனா கொஞ்சம் ஒரு மருத்துவ அறிவு இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் மருத்துவ இதழ்கள்லாம் புரட்டி பார்க்கிற போது இந்த இந்தியன் வேரியண்ட் இதுக்கு வந்து இந்த தடுப்பூசி இன்னும் பெஸ்டா இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் பார்க்கிறப்போ ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா நீங்க சொல்வது வந்து முதல்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஒரு தடுப்பூசிக்குன்னு ஒரு மனிதருக்கு அளவுகோல் இருக்கா, இல்ல அடுத்தது வருகிற போது அதை எடுத்துக்கலாமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப வந்து நம்ம நிறைய விதமான வேக்சின்ஸ் இருக்கு. இது கோவிட் விட்டு வேற வேக்சின்ஸும் நிறைய இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு வேக்சின் எடுத்துட்டு நிறைய வேக்சின்ஸுக்கு லைஃப் டைம்ல மறுபடியும் எடுத்துக்கணும்னு இருக்கு. இப்ப டெட்டனஸ் வேக்சின் இல்ல ஃப்ளூ வேக்சின் இதெல்லாம் வந்து பீரியாடிக்கா மறுபடியும் பூஸ்டர் டோசஸ் எடுத்துக்கணும். ஸோ கொரோனா வைரஸ்க்கும் இந்த மாதிரி இருக்கலான்ட்டு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டோசஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ கேன் கெட் வேக்சினேட்டட் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாக்கி வேக்சின்ஸ்க்கு. அதே மாதிரி கோவிடுக்கும் ஒரு மேக்ஸிமம் அப்பர் லிமிட் எல்லாம் இருக்காது. இந்த 2வது டோஸ் குறித்து எப்போது போடணும் அப்படின்றதுல இப்போ இந்தியா போன்ற நாடுகள் கையிருப்பை வச்சுட்டு தான் பாலிசியை டிரைவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நம்மள்ட்ட கையிருப்பு இல்லை, அதனால 3 மாதம் கழித்து 2வது டோஸ் போடுங்க அப்படின்லாம் சொல்றாங்கன்னு சில விமர்சனங்கள்லாம் இருக்கு. எக்ஸாக்டா செகண்ட் டோஸுக்கு ஏதாவது அளவுகோல் இருக்கா, கால அளவு இருக்கா? ஃபர்ஸ்ட் டோஸ் இப்ப, செகண்ட் டோஸ் இந்த அளவுல தான் போடணும் கால இடைவெளியில அப்படின்னு இருக்கா டாக்டர்?
ஸோ ஸ்டடீஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வெல்ல தான் பண்ணுவாங்க. ஸோ கோவேக்சின் ஸ்டடீஸ் பண்ணும்போது அவங்க 4 வாரம்ட்டு அந்த டைம் இன்டர்வெல்ல பண்ணாங்க. ஸோ அதுதான் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோவிஷீல்டுக்கு ஸ்டடீஸ் பண்ணும்போதே அவங்க வேரியஸ் இன்டர்வல்ஸ்ல ஸ்டடி பண்ணாங்க. 4 வீக்ஸ், 6 வீக்ஸ், 8 வீக்ஸ், 12 வீக்ஸ்னு. அண்ட் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 12 வீக் இன்டர்வெல்ல கொடுக்கறது ஆக்சுவலா பெட்டர். அதுல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் எஃபிகசி இருந்தது கோவிஷீல்டுக்கு. இது வந்து ட்ரையல்ஸ்ல பண்ணது. அதுக்கப்புறம் வந்து இப்ப thousands millions of doses of கோவிஷீல்டு யூகேல யூஸ் பண்ணிருக்காங்க, யூரோப்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த டைம் இன்டர்வெல்ல பார்க்காம எத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுத்துட்டு அடுத்தது செகண்ட் டோஸ் ஆரம்பிக்கலாம், எல்லாரோட ஃபர்ஸ்ட் டோஸும் முடிச்சிட்டு செகண்ட் டோஸ் ஆரம்பிக்கலான்ட்டு பாலிசி போட்டாங்க. அந்த பாலிசி ஆக்சுவலா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இது நமக்கு என்ன சொல்றதுன்னா எந்த வேக்சினா இருந்தாலும் அதை டிலே பண்றதுல ப்ராப்ளம் இல்ல. அண்ட் இதே தான் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பாக்கி வேக்சின்ஸோடையும் இருக்கு. ஸோ நம்ம எந்த வேக்சின் சீரீஸ் போட்டாலும் அந்த ரொம்ப சீக்கிரமா அந்த இன்டர்வெல்க்கு கம்மியா போட்டோம்னா அது த செகண்ட் டோஸ் ஒர்க் ஆகாது. பட் டிலே பண்ணோம்னா மறுபடியும் சீரீஸ் ஆரம்பிக்கணும்ட்டு இல்ல, அதோட வேக்சினோட எஃபிகசியும் ரொம்ப குறையாது. சோ அது வந்து குட் பாலிசி நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டு எப்ப சப்ளை இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப செகண்ட் டோஸ் போடுறது. நீங்க சொல்றது ஒரு நிச்சயமாவே அதுல பெனிஃபிட் இருக்கு. கோவிஷீல்டு நீங்க சொன்னது ஒரு முக்கியமான பார்வை. முதல் டோஸ் வந்து எல்லாருக்குமே போட்டுடலாம், அவர்களை பாதுகாத்துட்டு பூஸ்டருக்கு கொஞ்சம் கால இடைவெளி கூட கொடுத்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்றீங்க. இதுல குழந்தைகள் 18 வயது தான் இதுவரைக்கும் மினிமம் அப்படின்னா 18 வயது தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் பெருசா வந்து ஓப்பன் பண்ணல. 45க்கு மேற்பட்டவர்களுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 18 வயதுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதா? அவங்களுக்கு தடுப்பூசி எல்லாம் தேவைப்படாதுங்களா டாக்டர்? ஸோ அவங்களுக்கு நிச்சயமா கோவிட் வருது. சில்ட்ரன்ல கோவிட் நிறைய கேசஸ் இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப சிக் ஆறது இல்லை. அந்த சில்ட்ரனோட டிசீஸ் ப்ரோக்ரெஷனும் அடல்ட்ஸோட டிசீஸ் ப்ரோக்ரெஷனும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது எல்லா கண்ட்ரீஸ்லயுமே இதே தான் பார்த்துருக்கோம். சில்ட்ரனுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தா நிறைய பேருக்கு சிம்டம்ஸே இல்லாம இருக்காங்க, சில பேருக்கு சிம்டம்ஸ் இருக்கு ஆனா அது ஃபீவர், காஃப் அவ்வளவுதான், சீக்கிரமா குணமாயிடுறாங்க. அதனால எல்லா சில்ட்ரனையுமே வேக்சினேட் பண்றது அன்னெசரின்ட்டு எனக்கு தோன்றுது. இந்த டைம்ல வேக்சின் சப்ளை அன்லிமிட்டடா இருந்ததுன்னா நிச்சயமா அவங்களை வேக்சினேட் பண்ணலாம். பட் இப்ப சப்ளை இவ்வளோ ஷார்ட்டா இருக்கும் போது சில்ட்ரனுக்கு வேக்சின் போடுறது அன்னெசரி. ஓகே, நீங்க அந்த இருக்கிற கிரைசிஸ் அதை உணர்ந்து தான் ஒரு பாலிசி திட்டமிடலை வகுக்கணும். அதுவும் ஒரு பேரிடரை எதிர்கொள்கிற போது, ஒரு பேண்டமிக்கை சந்திக்கிறப்ப உலக நாடுகள் எப்படி எந்த பாதையில் போகணும் அப்படின்றத கவனமாக சொல்கிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கொரோனா முதல் அலையிலேயே தமிழ்நாட்டிலலாம் என்ன இருந்ததுன்னா, நோய் தடுப்பாற்றலை அதிகரித்துக் கொள்வதற்கு மாற்று மருத்துவ முறை, உணவே மருந்து அப்படின்னு சொல்லி ரசம் சாப்பிட்றதா இருக்கலாம், நிறைய மாற்று மருத்துவ முறைகள்லாம் நம்ம பயன்படுத்தணும், நோய் தடுப்பாற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு. இப்போ 2வது அலையில் அது எந்த அளவுக்கு பயன் தருது அப்படின்லாம் தெரியல. நீங்கள் தமிழ் சார்ந்த மருத்துவ முறைகள்லாம் அறிந்தவர்னால இந்த மாற்று மருத்துவ முறைகள் இதுக்கு பயன் தருதா, அதை நோக்கி நகரலாமா, அது குறிப்பாக நோய் தடுக்கிறதுக்கு எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதற்கு இதெல்லாம் பயன்படுத்தலாமா? ஸோ எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல நான் எக்ஸ்பர்ட் இல்லை. சிலது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இப்ப வந்து எக்ஸசைஸ், குட் நியூட்ரிஷன் இதெல்லாம் நம்மள ஹார்ம் பண்ணாது, நிச்சயமா ஹெல்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இது வந்து ஷார்ட் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணாது. நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப பார்த்துட்டோம்னா இது செவரல் மந்த்ஸ் எடுக்கும் இதோட எஃபெக்ட் தெரியறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேவ்லேருந்து பண்ணிட்டு இருக்கிறவங்க அது நல்லதுதான். ஆனா இந்த ஷார்ட் டேர்ம்ல இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சோம்னா இது எதுவுமே அடுத்த 2 வாரத்துல ஒரு பலனும் கொடுக்காது. அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்ல நிறைய வேற விதமான ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ரசம்னு சொல்றீங்க, அது வந்து ஒன்னும் பாதிக்காதுன்ட்டு எனக்கு தோன்றுது. ஆனா அதோட சேர்ந்து வேற விதமான மருந்து, அதுல என்ன இருக்கு நமக்கு இன்கிரீடியன்ஸ் தெரியாம எடுத்தோம்னா அது வந்து ப்ராப்ளம்ஸ் உண்டாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கோவிட் வரும்போது டாக்டர் கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி மாத்திரையும் எடுக்கிறேன்னு. ஏன்னா
நம்ம கோவிட் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதுக்கும் இன்டராக்ஷன் இருக்காம பாத்துக்கணும். இதுல இப்ப கொரோனா இந்த பேரிடர் காலத்திலேயே 2வது அலை தமிழகத்தில எல்லாம் உச்சத்தை தொடுது. இன்னும் 2 வாரங்கள்ல தான் பீக்க அடையும் அப்படின்றாங்க. நாம இப்போ அடுத்த வாரம் கடுமையான ஊரடங்கை அரசு பிறப்பிச்சிருக்கு. இந்த முழு ஊரடங்கு இந்த கான்செப்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த குறிப்பிட்ட இந்த ஊரடங்கு காலத்துல நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஸோ இந்த மாதிரி லாக்டவுனுங்கிறது மெயின் எஃபெக்ட் என்னன்னா, கேஸ் கவுண்டர் கொஞ்சம் கம்மியாக்கும் அண்ட் கேஸ் கவுண்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ இப்போ மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, கேசஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கும்போது டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்காங்க. பேஷண்ட்ஸ்க்கு அங்கே ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட்மிஷன் கிடைச்சா ஹாஸ்பிட்டல்ஸ்ல மருந்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை, இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. அதுக்கு மேல டாக்டர்ஸ், நர்சஸும் ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்காங்க. ஸோ இந்த லாக்டவுனுங்கிறது ஹாஸ்பிட்டல் இந்த பேர்டனை குறைக்கிறது. ஏன்னா லாக்டவுன் பண்ணா பீப்புள் எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அதிகமான கேசஸ் வரத்துக்கு சான்சஸ் கம்மியா இருக்கும். இந்த லாக்டவுனுங்கிறது நம்ம உடனே அதோட எஃபெக்ட் இருக்காது. ஸோ லாக்டவுன் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு 1 வீக் 2 வீக்ஸ் இருக்கும் அதோட எஃபெக்ட் பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய பேர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல லாக்டவுன் போன வாரம் போட்டீங்க இன்னும் ஒண்ணுமே ஆகலன்னு சொன்னா அது ரீசனபிள் இல்லை. டைம் தேவை லாக்டவுனோட எஃபெக்ட் பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த லாக்டவுன் எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும் பீப்புளோட கோஆப்ரேஷன்ல தான் இருக்கு. லாக்டவுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டு யாருமே அதை கேட்கலன்னா அதுல யூஸே இல்லை. ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில இருந்து எசென்ஷியல் சர்வீசஸ் மட்டும் பயன்படுத்தி இப்படி இருந்தாங்கன்னா தான் லாக்டவுன் எஃபெக்டிவா இருக்கும். நீங்களும் செய்திகளில் பார்த்திருக்கலாம். நீங்க பல நேர்காணலில் சொன்ன மாதிரி நிறைய உறவினர்கள்ட்ட எல்லாம் பேசுகிற போது இந்திய அளவிலேயே இந்த படுக்கை ஆக்சிஜன் வசதியோடு இருக்கக்கூடிய படுக்கை கிடைக்கிறதுல சிரமம் இருக்குது. அதற்கான தேவை அதிகமாக இருக்கு. இந்திய அளவிலேயே பெரிய தேவைகள்லாம் இருந்தது. இந்த கிரைசிஸை சமாளிக்க அரசுகள் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டெல்லாம் போய் பேசுகிறாங்க, நீங்கள் உருவாக்குங்க, அதை மாற்றலாம், ஆக்சிஜன் மெடிசனாக மாற்றலாம், மெடிக்கல் ஆக்சிஜனாக மாற்றலாம், லிக்விட் ஆக்சிஜனாக மாற்றலாம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இந்த கிரைசிஸை எப்படி சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தேவை அதிகமாயிட்டே இருக்கு, நிறைய பேருக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. இதை எப்படி சமாளிக்கணும் டாக்டர்? ஸோ ஒன்று ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், அது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று டிமாண்டை கம்மியாக்கணும். டிமாண்டை கம்மியாக்குறது தான் லாக்டவுன் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம கேசஸ் கம்மியாயிடுச்சுன்னா the oxygen demand also will come down. அதை தான் ரெண்டுமே சைமல்டேனியஸாக பண்ணணும். இதுல பல மருத்துவர்கள் எங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் சொன்னது, மருத்துவமனைக்கு வருகிற போதே ஆக்சிஜன் தேவையோடு வருகிறார்கள் அப்படின்றாங்க. அவங்களுக்கு சடனா 80 பிலோ 60 போற அளவுக்கு வராங்க அப்படின்னா ஏன் திடீர்னு அது ஏற்படுதா? வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப அது காமிக்கலையா? இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? இது நான் சொல்ற மாதிரி ரொம்ப வைரல் லோட் அதிகமா இருந்ததுன்னா டிசீஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் ஆகும். ஆனா இது மினிட்ஸ்ல ப்ரோக்ரஸ் ஆகுது இல்ல, இது ஹவர்ஸ்ல ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ அதனாலதான் வீட்டுல இருக்கும்போது நம்ம செல்ஃபை மானிட்டர் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒரு சின்ன டிவைஸ் இருந்ததுன்னா அதில் போட்டு ஃபிங்கர்ல 5-6 டைம்ஸ் a day பார்த்துக்கணும் ஆக்சிஜன் லெவல்ல. அந்த ஆக்சிஜன் ட்ரெண்ட் கீழே வரும்போது வந்துட்டே இருந்ததுன்னா ஒரு 92ங்கிறது நாங்க சொல்றோம் அந்த டைம்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு. இந்த 92லேருந்து 92 கூட அந்த அது ஒரு நம்பர் தான். நம்ம மெயினா இன்னும் என்ன பார்க்கணும்னா மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கா, நம்ம நடக்கும்போது ரொம்ப மூச்சு கஷ்டம் ரொம்ப அதிகமாகுதா, இதெல்லாம் செக் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா அந்த அளவுக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரலாம். இன்னொன்னு இப்ப ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க ட்ரை பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ரீச் பண்றதுக்கு 10 hours 12 hours ஆயிடுது. இது இன்னும் கொஞ்சம் இந்த வார் ரூம் மாதிரி இப்ப அமைச்சிருக்காங்க. அந்த வார் ரூம்க்கு போன் பண்ணா அவங்களே எந்த ஏரியால பெட் இருக்குன்ட்டு பார்த்து உங்களை ரெஃபர் பண்ணுவாங்கன்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பீப்புளை ஹெல்ப் பண்ணும். கட்டாயம் இப்போ 0 டிலே, எந்த ஆம்புலன்ஸ்லையும் காத்திருக்க வைக்க வேண்டாம், 0 டிலே, கட்டாயம் உடனடியாக அவங்கள எடுத்துக்கணும் அப்படின்ற திட்டங்கள்லாம் வகுக்கிறாங்க. இந்த ஆக்சிஜன் தேவை
நோயாளிக்கே தேவைப்படுது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருக்காகன்னு. ஆனால் சில ஆட்ஸ்ல எல்லாம் பார்க்குறோம், சில செய்திகளில் வந்து இந்த மாத்திரையை சாப்பிடுகிற போது உடலில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கும், இதை சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? அறிவியல் பூர்வமாக அதெல்லாம் முடிந்த முடிவா? எப்படி பார்க்குறீங்க? இல்ல, எந்த மாத்திரையும் இல்ல ஆக்சிஜன் அளவை ஏத்துறதுக்கு. அது நிச்சயமா சொல்றேன், 100% சொல்றேன். யார் உங்ககிட்ட சொல்றாங்களோ இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும், அவங்க சொல்றது தப்பு. ஓகே. இரண்டாவது டாக்டர் சொல்றேன், வீட்ல வந்து ஆக்சிஜனுக்கு வெயிட் பண்ணி இருக்கும்போது ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அது ரொம்ப சிம்பிள், கவுந்து படுத்துக்கிறது. கவுண்ட் படுத்துக்கும் போது ஆக்சிஜன் வந்து நம்ம லங்ஸ்ல இந்த ஃப்ரண்ட்ல இருந்து பேக்குக்கு அதிகமா போகுது. அண்ட் அது வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல்ஸை ஏத்தும். ஸோ சிம்பிள் திங் வீட்டில் பண்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ ஒரு half an hour to 2 hours கவுந்து படுத்தீங்கன்னா அது ஆக்சிஜன் லெவல்ல நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இன்னொரு முக்கியமான அம்சம் நீங்க செய்திகளில் பார்த்திருக்கலாம், இந்த கருப்பு பூஞ்சை அப்படின்ற ஒரு நோய் தாக்குது. அதுவும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நோய் தாக்குதுன்றாங்க. அதில் 2 வேறுபட்ட கருத்துக்கள். இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் நீங்கள் உபயோகித்ததுனால இந்த கருப்பு பூஞ்சை தாக்குதல் வருது அப்படின்றாங்க. இல்லை அதிகப்படியான ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்ததுனால இந்த தாக்குதல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதா இல்லையான்ட்டு நமக்கு இன்னும் தெரியல. ஆக்சிஜன் லைஃப் சேவிங். இதுல வந்து நமக்கு எந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ணிக்கணும். இது லிக்விட் ஆக்சிஜன் இல்ல ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்ல இருந்து வர ஆக்சிஜனுக்கு தான் நான் வெயிட் பண்ண போறேன்னா உயிர் போயிடும். ஸோ எந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன், தமிழ்நாட்டுல 40 கேஸ் மியூகோமைகோசிஸ், இந்த பிளாக் ஃபங்கஸ் இருக்குன்னு. அது நம்பர் கரெக்டா இல்லையான்னு தெரியல, இதோட கூட அதிகமான கேசஸ் இருக்கலாம். ஆனா நிறைய வேற ஸ்டேட்ஸ்ல இதோட ரொம்ப நிறைய கேசஸ் இருக்கு. இந்த பிளாக் ஃபங்கஸ்ங்கிறது ஏர்ல எப்பவுமே இருக்கிற ஃபங்கஸ். இது வந்து நிச்சயமா ஸ்டீராய்டு யூஸ் அதிகமா பண்றதுனால, அண்ட் அதுவும் இந்த ஸ்டீராய்டு யூஸ் டயபெட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணி அவங்களோட பிளட் சுகர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் இப்ப இந்த இன்ஃபெக்ஷன் அதிகமா வருது. சோ அது வந்து நம்ம கையில இருக்கு. இந்த ஆக்சிஜன் நம்ம கையில இல்ல, எந்த ஆக்சிஜன் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணணும். பட் ஸ்டீராய்ட்ஸை கரெக்ட் டோஸ்ல 5 நாளைக்கு மேல யூஸ் பண்ணாம, ஸ்டீராய்டு கொடுக்கறவங்களோட பிளட் சுகர் செக் பண்ணி அவங்களோட சுகரை கண்ட்ரோல்ல வச்சோம்னா இந்த மாதிரி பிளாக் ஃபங்கஸ் வருது எலிமினேட் பண்ண முடியாது, ஆனா ரொம்ப 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 கம்மி லெவலுக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு முக்கியமான மருத்துவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார், வந்து நம்ம அதிகப்படியான ஸ்டீராய்ட்ஸை வந்து தனியார் மருத்துவமனைகள் பல மருத்துவர்கள் இண்டிவிஜுவலா வந்து கொடுக்குறாங்க, இதுல ஒரு பாலிசியை வகுக்கணும். ஏன்னா கொரோனாவிலிருந்து மீண்டாலும் கூட இந்த அதிகப்படியான ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தது இது வந்து போஸ்ட் கொரோனா எஃபெக்ட், வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அமெரிக்காவில் எல்லாம் அந்த பாலிசி இருக்கா? எப்படி சிகிச்சை கொடுக்குறீங்க டாக்டர் அங்க? எல்லா இடத்துலயும் பாலிசி இருக்கு, இந்தியாலயும் பாலிசி இருக்கு. அதை வந்து டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணணும். இது வந்து இந்தியாவோட ப்ராப்ளம் மட்டும் இல்ல, யூஎஸ்ஏலயும் இதே தான் நடக்கிறது. ஓவர் யூஸ் ஆஃப் மெடிகேஷன்ஸ், ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். எதுவுமே கொஞ்சம் கொடுத்தா நல்லது செய்யும்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்தா இன்னும் நல்லது செய்யும்ட்டு ஒரு மிஸ்கன்செப்ஷன். அதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா டாக்டர்ஸ்க்கு சொல்லலாம். ஆனா வந்து கைட்லைன்ஸ் கிளியரா தான் எழுதியிருக்கு, அதை யாரும் படிச்சு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப ஸ்டீராய்ட்ஸ்ங்கிறது ஏர்லி ஃபேஸ் ஆஃப் த டிசீஸ்ல கொடுக்க கூடாது. ஆக்சிஜன் லெவல் கம்மியான அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அது மேக்ஸிமம் 10 days. 95% ஆஃப் பீப்புளுக்கு 5 நாள் போதும். 5 நாளைக்கு மேல அதுல பெனிஃபிட்டே கிடையாது. இதுதான் 2. அண்ட் டயபிட்டிஸ் வந்து இந்தியால ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்கறவங்களுக்கு பிளட் சுகர் அட்லீஸ்ட் செக் பண்ணி அவங்களுக்கு பிளட் சுகர் ஹையா இருந்ததுன்னா இன்சுலின் இல்ல வேற ஏதாவது மருந்து கொடுத்து அதை லோவர் பண்ணணும். இந்த ரெண்டுமே வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ்க்கு ரீசன்ஸ், ஸ்டீராய்ட் டோஸ் அண்ட் பிளட் சுகர்ஸ். முதல் அலையே பிளட் சுகரை ஏத்தும். ஓகே டாக்டர், முதல் அலையில் நாம் சந்திக்காத பெரிய சவால் அப்படின்னா வந்து இப்போ தமிழகம் போன்ற மாநிலங்கள்ல எல்லாம்
கிராமங்களில் வந்து கொரோனா பாதிப்பு தென்பட தொடங்கியிருக்கு. அதுவும் குடும்பத்தில் கடந்த முறை ஒருத்தருக்கு வந்தால் அவரோட போயிருந்தது. ஆனால் இந்த 2வது அலையில் குடும்பத்துக்கு வந்தால் எல்லாருக்குமே பரவ தொடங்கி இருக்கிறது. இது ஒரு பெரிய ஆபத்தாக இருக்குது. இந்தியா வந்து கிராமங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு தேசம். இந்த அலை கிராமங்களில் பரவி இருக்கு அப்படின்னா இதை எப்படிப்பட்ட சவாலாக பார்க்குறீங்க? இதை எப்படி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க டாக்டர்? இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா கிராமத்துல வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் கம்மி. இப்போ சிட்டிஸ்லயே ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா, கிராமத்துல போனா இந்த மாதிரி ஆக்சிஜன் பெட் கிடைக்கிறது இன்னும் கஷ்டம். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் ஃபார்ச்சுனேட், நம்ம பப்ளிக் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் பாக்கி ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிராமத்துல ஆல்மோஸ்ட் சில ஸ்டேட்ஸ்ல எல்லாம் 6 hours 7 hours டிராவல் பண்ணாதான் அவங்களால ஹாஸ்பிட்டல் பெட்டே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். நம்மளால அகெயின் ப்ரிவென்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ திடீர்னு நம்மளால போய் கிராமத்துல ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்ட முடியாது. ஸோ ப்ரிவென்டிங் ஸ்ப்ரெட் டு த வில்லேஜஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேல தாண்டி வில்லேஜஸ்ல எல்லாம் கேசஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் தேவைப்படும். குவிக்கா டென்ட் மாதிரி போட்டு அங்க மெடிக்கல் டாக்டர்ஸ் நர்சஸ் அனுப்பிச்சு அங்க வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் உண்டாக்கணும். கொரோனா முதல் அலையில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பாதிப்பும் அதிகமா இருந்தது, மரண விகிதமும் அதிகமா இருந்தது, நிறைய பேர் இறந்தாங்க. அது ஒரு பெரிய சவாலாகவே இருந்திருக்கும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு, மருத்துவ உலகத்திற்கு. இந்த 2வது அலையில் இந்தியாவில் மரண எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறத பார்க்கிறோம். நம்மளோட முக்கிய நோக்கம் என்பது ஒரு உயிர் கூட போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த மரண விகிதத்தை எப்படி குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கடந்த கால அனுபவங்கள் இருக்கிறதுனால இந்த மரணத்தை எப்படி தடுக்கிறது, குறைக்கிறதுன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? ஸோ முதல் வேவ் வரும்போது இந்த மார்டாலிட்டி, இந்த இன்ஃபெக்ட் ஆனவங்கள டெத் ரேட் வந்து ஹையஸ்ட் வந்து நியூயார்க்கோட ஃபர்ஸ்ட் வேவ்ல தான் இருந்தது. அதுல காரணம் என்னன்னா, அது ரொம்ப ஏர்லி, நமக்கு கரோனா பத்தி அவ்வளவா தெரியல. அப்ப எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியல. ஆனா இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன், இந்த மாதிரி கேசஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுனால ஹாஸ்பிட்டல்ஸ், கிளினிக்ஸ் பெட்ஸ் இருக்கல. பெட்ஸ் இருந்தாலும் வந்து மெடிக்கல் ஸ்டாஃப் இருக்கல. அதனாலதான் அவ்வளோ ஹை மார்டாலிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க செகண்ட் வேவ் யூஎஸ்ஏல இருந்து இருக்கும்போது கேசஸ் அதோட ஜாஸ்தியா இருந்தது, நியூயார்க்ல இருந்ததோட ஜாஸ்தியா இருந்தது. ஆனா வந்து நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தோம், பாக்கி எல்லா சர்வீசஸும் நிறுத்திட்டோம். எல்லா எனர்ஜிஸும் கோவிட் பேஷண்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு, இப்போ எலெக்டிவ் சர்ஜரி எல்லாமே நிறுத்தி கம்ப்ளீட்டா கோவிட்ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து ஃபிளாட்னிங் த கர்வ் சொல்லுறது. இந்த கேசஸ் இப்படி மேல போய் அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஹாஸ்பிட்டல்ஸ்ல போடாம கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்கன்னா அவங்கள நல்லா பாத்துக்கிறதுக்கு முடியும். அப்ப மார்டாலிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி லாக்டவுன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஓவர்வெல்ம் ஆயிட்டா அதுல வந்து மார்டாலிட்டி, கொரோனால ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸ்ல யூஎஸ்ஏல பெஸ்ட் ஆஃப் கேர் கொடுக்கும்போது கூட 10% மார்டாலிட்டி இருக்கு. அப்படின்னா 10 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னா ஒருத்தர் இறந்துடுவாங்க. இப்ப வந்து ஐசியூல இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல வரவங்க எல்லாருமே ஐசியூ ஸ்டேட்டஸ்ல தான் வராங்க. அதுல வந்து 10 பேர்ல ஒருத்தருக்கு பதிலா 2-3 பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கேர் பண்றதுக்கு வசதி இல்ல, எக்விப்மெண்ட் இல்ல, மருந்து இல்ல, டாக்டர்ஸ் நர்சஸ் இல்ல. நன்றி டாக்டர். ஒரு பேரிடர் காலத்தில் நிறைய கேள்விகளுக்கு நிறைவான பதில்களை கொடுத்தீங்க. வியூகம் நிகழ்ச்சி சார்பா நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் டாக்டர். நன்றி. என்ன நேயர்களே, மற்றொரு வியூகம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.